வணக்கம் நேயர்களே. குணமே கர்மா, விழிப்பு நிலையை பரிகாரம். இன்ற நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பித்ரு தோஷத்தை பத்தி நிறைய விஷயங்களை பத்தி சிந்திச்சோம். இப்ப அதோட தொடர்ச்சியை பத்தி தான் பார்க்கணும். ஒரு பிள்ளைக்கு பித்ரு தோஷம் வர என்னென்ன காரணமா இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு முதல் கேள்வி. ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ பித்ரு தோஷம் வர்றதுக்கு என்னென்ன காரணம் முதன்மையா இருக்கு அப்படிங்கறத கேள்வி. தாய் தந்தையின் ஒற்றுமையின்மை முதல் காரணமா இருக்கு. ஒரு அம்மா அப்பாக்குள்ள ஒற்றுமை இல்லைனாவே அந்த ஃபேமிலியில வந்து மகனுக்கு பித்ரு தோஷம் வர்றதுக்கு உண்டான பாயிண்ட் வந்து நிறைய இருக்கு. தாய் தந்தை இருவருக்குள்ள ஒற்றுமை இல்லைனாவே அதுல தாய் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணமும், தந்தை ரொம்ப மோசமானவர் அப்படிங்கிற எண்ணமும் குழந்தைங்களுக்கு வந்துருக்கு. இது மாறியும் வரும். தந்தை ரொம்ப நல்லவர், தாய் மோசமானவர் அப்படிங்கிற எண்ணமும் வரும். ஆனா தாய் மேல பாசம் எப்பவும் அதிகமா இருக்கிறதுனால தாய் செய்யற தவறுகள் தெரியாது. அதனால தாய் மேல அதிகமான பாசமும், தந்தை மேல தேவையில்லாம ஒரு வெறுப்பு, அவங்க மேல ஒரு கோபம் வந்து குழந்தைங்களுக்கு வந்துடும். இது ஒரு முதல் காரணம் பித்ரு தோஷம் வர்றது. எதனால பிள்ளைகளின் மனோபாவம் தந்தைக்கு எதிராக அல்லது தாய்க்கு எதிராக மாறுது? ஒரு வீட்டுல பிள்ளைகளோட மனோபாவம் திடீர்னு நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க, திடீர்னு தந்தைக்கு எதிராக தாய்க்கு எதிராக அந்த மனோபாவம் மாறிடு. அது ஏன், எதனால? ஒரு தாயானவள் என்ன பண்றா அப்படின்னா, தன் பிள்ளைகள் எந்த தவறு செய்தாலும் அதை மன்னிக்கிற குணம் இருக்கு. அது பெருசா தாய்க்கு தெரியறது. ஊர்ல எந்த வீட்டு பிள்ளைங்க தான் தப்பு செய்யாம இருக்காங்க அப்படின்னு முதல்ல சொல்றாங்க தாய். என் பிள்ளை பெருசா என்ன தப்பு வச்சுட்டு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க மனசு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆறுதலா இருப்பாங்க அம்மாங்க. ஆனா இந்த அப்பா அப்படி இருக்க மாட்டாரு. இப்ப நம்ம ஆறுதலா பேசுனா அதையே வந்து ஒரு வாய்ப்பா, அதையே ஒரு இதா எடுத்துக்கிட்டு மறுபடியும் தவறு செய்வான். எங்க அப்பா இது ஒண்ணும் சொல்ல மாட்டாரு செய்வாங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவன் இப்படி பண்ணா முன்னுக்கு வர முடியாது அப்படிங்கிறதுக்கு அவன் செஞ்ச சின்ன தப்பா இருந்தாலும் சரி, அது சிறிய தவறா இருந்தாலும் சரி, அதை பெருசுப்படுத்தி அவங்களை கண்டிப்பாங்க. இதனாலதான் இந்த தவறை கண்டிக்கிற தன்மை இருக்கிறதுனாலதான் தந்தை மேல் பிள்ளைங்களுக்கு வந்து கோபமும் ஆத்திரமும் வருது. இதுதான் மெயின் காரணம். சில வீட்டுல இது மாறி இருக்கும். தாய் ரொம்ப கண்டிப்பான ஆளாகும், தந்தை ரொம்ப பாசம் கொடுக்குற ஆளாவும், எதுவும் சொல்லாத நபரும் இருப்பார். மாறியும் வரும். ஒரேடியா தாயே இப்படி இருப்பாங்க, தந்தையே இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மாறி வரும். பெற்றோருக்குள்ள ஒருத்தர் வந்து பாசமா இருந்து ஒருத்தர் கண்டிப்பா இருக்கும்போது அந்த கண்டிப்பா இருக்கிறவங்க மேல வந்து கோபமும் ஆத்திரமும் பிள்ளைங்களுக்கு வரும். அது வந்து அந்த தோஷம் வர்றதுக்கு ஒரு மூல காரணமா அமையும். சரி, ஏன் பிள்ளைங்க பெற்றோரோட கண்டிப்பா விரும்புறது இல்லை? பெற்றவங்க தானே, அவங்க தானே கண்டிக்கிறாங்க. அந்த கண்டிப்பு ஏன் பிள்ளைங்க விரும்புறது இல்லை? அது காரணம் என்னன்னா, இந்த பிள்ளைகளுக்கு எண்ணம் உதிக்குது பாத்தீங்களா, அந்த எண்ணம் வந்து ஏற்கனவே அவங்க பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் உதிக்காது. எண்ணம் உதிக்கும், குழந்தையில இருந்து எண்ணம் வரும். ஆனா அந்த அனுபவத்தை பட்டு அதனால உதிக்கிற எண்ணம் வந்து அதுல தவறுகள் வராம எப்படி அந்த செயல்படுத்துறது அப்படிங்கிற அறிவு அதுல இருக்கும். ஆனா பிள்ளைகளுக்கு அது இருக்காது. இந்த செயலை நம்ம செயல்படுத்தினா பின்னால என்ன விளைவு வரும், என்ன ஆபத்து வரும் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியறது இல்லை. தான் நினைச்சதை செயல்படுத்தலைன்னா ஏதோ ஒரு அடிமைத்தனமா பெற்றோர் நம்ம அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிள்ளைங்க நினைச்சுக்கிறாங்க. பிள்ளைகள் வந்து பெற்றோரின் பாசத்தை விட பிள்ளைங்க வந்து பெற்றோரின் அன்பை தான் விரும்புறாங்க. அவங்க பாசம், அன்பு இது ரெண்டு தான் விரும்புறாங்க. கண்டிப்பை விட, பெற்றோரின் கண்டிப்பை விட அவங்க பாசத்தையும் அன்பையும் தான் விரும்புறாங்க. அவங்க அனுபவத்தை அவங்க எடுத்துக்கிறதே இல்லை. அது இவங்க பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்க அனுபவத்தையும் கண்டிப்பையும் அவங்க விரும்புறதே இல்லை. பாசத்தையும் அன்பையும் தான் விரும்புறாங்களே தவிர அனுபவத்தையும் கண்டிப்பா விரும்புறது. பெற்றவங்க அனுபவத்தின்படி செயல்படுவது வந்து ஏதோ ஒரு பெரிய சிறையில ஜெயில இருக்கிற மாதிரி அப்படி ஃபீலிங் அவங்களுக்கு வருது. தான் நினைச்சதை சுதந்திரமா செய்யணும், தான் நினைச்சதை செய்யறதுதான் ஏதோ சுதந்திரமா இருப்பது போல அவங்களுக்கு தெரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி சில சமுதாயத்துல சில ஊடகங்களும் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த உணர்வை ஏற்படுத்துது. ஏனோ பெற்றோர்கள் அடிமையா இல்லாம நீங்க உங்க பிரியப்படி செய்யுங்க அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லுது. அது பிள்ளைங்க விரும்பி அதை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அப்படி சொல்லுது. அது தவறு. அனுபவப்பட்ட அறிவோடு சேர்ந்துதான்
வளர்ந்துட்டு வரவங்க அறிவு வந்து சேர்ந்து செயல்படும் போது தான் தவறு எல்லாம் வரும். அப்பதான் இது பாவம், இது புண்ணியம், இது கர்மாவை ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் பிள்ளைங்களுக்கு புரியும். இது ஒரு காரணம். பிள்ளைங்க அதனாலதான் பெரியவங்க கண்டிப்பா விரும்புறது இல்லை. அதுங்க வந்து என்ன நினைக்குதுங்க அப்படின்னா, அனுபவ அறிவை எடுத்துக்க விரும்புறது இல்ல. தான் நினைச்சதை செய்யலைன்னா ஏதோ நம்மள அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சுதந்திரமா செயல்படணும்னு நினைச்சிட்டு நினைச்சதெல்லாம் செய்யலாம், கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு பாட வைப்பாங்க. நம்ம நினைச்சதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்காங்க. அது தவறு. பெரியவங்க அனுபவ அறிவு உள்ளவங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க அறிவு வந்து அவங்களுடைய எண்ணம் வந்து அவங்க பட்ட அனுபவத்தின் அடிப்படையில இருந்து அவங்களுக்கு எண்ணம் வச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிதா, அறிவின் நிலைய எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? அறிவோட நிலைய வந்து அனுபவத்தை வச்சுதான் அறிவின் நிலையை தெரிஞ்சு, அனுபவத்தை பெற்று அதை குணத்துல பதிய வச்சு கொள்றதுதான் அறிவு. அறிவுங்கிறது என்னன்னா, நம்ம வளர வளர அனுபவத்தை பெற்று அதை நம்மளுடைய குணத்துல பதிய வச்சுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் அறிவு வளர்றது, அறிவின் முதிர்ச்சி. இந்த அனுபவ அறிவு பெற்றவங்ககிட்ட இருக்கு. அவங்க வாழ்க்கையில பல விஷயத்த பார்த்திருப்பாங்க, அந்த அனுபவ அறிவு அவங்க கிட்ட இருக்கும். இந்த அறிவுங்கிறது ஒரு குணம் தான். அறிவுங்கிறது வந்து ஒரு குணம் தான். நம்ம அனுபவத்தை வாங்கி பதிய வச்சு நமக்கு எந்திரிக்கிற எண்ணத்துல வந்து அதை உருவாக்கி அது ஒரு பழக்கமா மாற்றி வைக்கிறது, அது ஒரு குணம் தான். அனுபவ அறிவு அப்படிங்கிறது தான் குணத்தின் தன்மையை மாற்றும். ஒரு குணம் நம்மகிட்ட இருக்கு, ஒரு அனுபவத்தை பெறோம், நாம உள்ளுக்குள்ள வந்து அப்படியே நம்ம திங்க் பண்ணி பாக்குறோம், பார்த்துட்டு இதை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்து. குணத்தின் தன்மையை மாத்தணும்னா அனுபவம் வேணும். அனுபவம் தான் அறிவை வளர்க்கும். ஆனா பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அவங்க பெற்றவங்களோட நாம அதிகம் படிச்சிருக்கோம், தனக்கு படிப்பறிவு இருக்கு. அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜில வந்து அவங்க அவங்க வந்து பழக தெரிஞ்சிட்டாங்கன்னா பெரியவங்களை வந்து ஏதோ ஒரு பழைய பட்டிக்காட்டுத்தனமா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரியவங்க அறிவு அவங்க எடுத்துக்கிறது. எனக்கு அவங்களோட நான் அதிகம் படிச்சிருக்கேன், அவங்களோட லேட்டஸ்டா நம்ம சமுதாயத்துல உறவாட எனக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கல்ச்சர் எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது, அப்படி அதுதான் சிறந்தது அப்படிங்கிற பாயிண்ட்ல அவங்க போறாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு அனுபவம் இல்லாத செயல்களை செய்யறாங்க. அதனால அவங்க தேவையில்லாம தந்தையிடமும் தாயிடமும் பித்திரு தோஷத்தையும் மாத்திரு தோஷத்தையும் வாங்கிக்கிறாங்க. சரி, பெற்றோரோட அனுபவத்தை அவங்க அனுபவ அறிவை பிள்ளைங்க பயன்படுத்தணும்னு சொல்றீங்க. ஆனா சில பெற்றவங்கிட்ட முற்போக்கான குணமே இல்லையே, அவங்க பேச்சை கேட்டா அவங்க வளரவே விட மாட்டேங்கிறாங்களா, அதுக்கு என்ன செய்யறது? அவங்க அனுபவ அறிவுங்கிற பேர்ல எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு அப்படிங்கிற பேர்ல பிள்ளைங்களை சந்தோஷமா வாழ விடுறது இல்லையா? இந்த மாதிரி இடத்துல பிள்ளைங்க தன்னிச்சா வர்றதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அது நியாயம் தானே? அதுல எந்த தப்பும் இல்லதான். ஆனா அந்த பெத்தவங்க எவ்வளவு தவறானவங்களா இருந்தாலும் கூட, மாமனார் மாமியார் எவ்வளவு தவறானவங்க இருந்தாலும் கூட, அவங்க மனம் வருத்தப்படாத மாதிரி நேக்கா வளைஞ்சு கொடுத்து போய் தோஷங்களை வாங்கிக்காத மாதிரி வாழணும். அதுதான் திறமை. அப்படி முடியலையா, அவங்களுக்கு தெரியாத எப்படி நடிக்கவாது செய்யணும். அவங்க மனதை வருத்தப்படாத மாதிரி அவங்க அது வந்து அது நேக்கா போகணும். பிள்ளைங்க தன்னிச்சா நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, தன்னிச்சா செயல்படுறாங்க, தன்னோட அனுபவத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்க செய்யணும். அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி அவங்க தவறைய கூட அவங்களை உணர்த்தலாம். அமைதியா பேசிட்டு இருக்கும்போது அவங்க தவறைய கூட அவங்க மனசு வருத்தப்படாத மாதிரி நேரத்துல அவங்க உணர்த்தி அவங்களே கூட பிள்ளைங்க மாத்தலாம். ஆனா அதுல வந்து இப்படிதான் செய்வேன் அப்படிதான் செய்வேன்னு போகும்போது தான் அந்த மனம் வந்தது, அதுலதான் தோஷமே உருவாகும். பிள்ளைகளுக்கு வந்து பித்திரு தோஷம் மாத்திரு தோஷம் வர்றதுக்கு தாய் தந்தை ஒற்றுமையின்மை தான் முதல் காரணமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இந்த தாய் தந்தை ஒற்றுமைய ஒரு பிள்ளையின் ஜாதகத்துல தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரு பையன் ஜாதத்துல ஒரு பொண்ணு ஜாதத்துல அவங்க அம்மா அப்பா ஒத்துமையா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமா தெரிஞ்சுக்க. இதோட சிறப்பு வந்து பாரம்பரிய ஜோதிட முறையில தான் இருக்கு. நான் படிச்சது வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததியா இருந்தாலும் அந்த பாரம்பரிய ஜோதிட முறையை வந்து உள்ளடக்கியதுதான். அந்த பாரம்பரிய ஜோதிட முறையில தான் இதோட சிறப்புலாம் இருக்கு. ஒரு பிள்ளையின் ஜாதகத்துல வந்து சூரியன் எங்க இருக்குதோ அந்த இடத்துல இருந்து 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல வந்து சந்திரன் இருந்தா அந்த தாய் தந்தை ஒத்துமையா இருப்பாங்க.
இந்த திருமண பொருத்தம் பார்க்க வரும்போது மாமனார் மாமியார் ஒற்றுமையா இருப்பாங்களா, தாய் தந்தை ஒற்றுமையா இருப்பாங்களா, அவங்க அதெல்லாம் கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்கும்போது நம்ம பாக்குற ஆராய்ச்சி தான். ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல வந்து சந்திரன் இருந்தால் தாய் தந்தை நிச்சயமா ஒத்துமையா இருப்பாங்க. சூரியனுக்கு சந்திரன் 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள் இருந்தா அந்த ஜாதகரோட தாய் தந்தை ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். சந்திரன் சூரியனுக்கு 3ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப சூரியன் சந்திரனுக்கு 11ல இருப்பார் இல்லையா? இப்ப அந்த பையனோட ஜாதகம் வந்து சரராசியா இருக்கு. அப்ப சந்திரனுக்கு சூரியன் பாதகஸ்தானத்துல இருக்கிறார். சரராசிக்கு 11 பாதகஸ்தானம். இந்த மாதிரி அமைப்புல தாய் தந்தை ஒற்றுமை இருக்குமா? சந்திரன் சரராசியில் இருந்தால், சரராசிங்கிறது எது? மேஷம், துலாம், கடகம், மகரம், இது 4 சரராசி. இந்த சந்திரன் இந்த சரராசியில் இருந்தா அந்த சூரியனுக்கு 3ஆம் இடத்தில் அந்த சந்திரன் இருந்தாலும் கூட சந்திரனுக்கு 11ஆம் இடமான பாதகஸ்தானத்தில் சூரியன் இருப்பார். சூரியனுக்கு சந்திரன் 3ல இருந்தா சந்திரனுக்கு சூரியன் 11ல இருப்பாரு. இது சரராசினால 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்ப ஒற்றுமை குறையும். அதே மாதிரி சந்திரன் ஸ்திர ராசியில இருக்காருன்னு வச்சுங்க. ஸ்திர ராசி எது எது? ரிஷபம், விருச்சகம், சிம்மம், கும்பம். இந்த ஸ்திர ராசியில சந்திரன் இருக்கு. அப்ப சூரியனுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா சந்திரனுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் வருவார். 9ஆம் இடத்துல ஸ்திர ராசிக்கு பாதகஸ்தானம். அந்த மாதிரி இருந்தாலும் தாய் தந்தை ஒற்றுமை குறையும். சந்திரன் உபய ராசியில் இருக்கிறார். உபய ராசி எது எது? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இதுல சந்திரன் இருக்காருன்னு வச்சுங்க. அப்ப 7ஆம் இடத்துல வந்து சூரியன் இருந்தா ஒற்றுமை இருக்குன்னு ஏற்கனவே சொன்னாலுங்களா? இப்ப 7ஆம் இடம் பாதகஸ்தானம் உபயராசிகளுக்கு. அந்த மாதிரி தான் நன்மைக்கு பதிலா பாதகத்தை தான் தருது. இது போன்ற இடங்கள்ல வந்து தாய் தந்தை ஒற்றுமை வந்து குறைவாதான் இருக்கும். ஒரு பிள்ளையின் ஜாதகத்துல சூரியனுக்கு சந்திரன் ஒற்றைப்படை ராசியில 1, 3, 5, 7, 9, 11 இருந்தா தாய் தந்தை ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப சூரியனுக்கு சந்திரன் வந்து 2, 4, 6, 8, 10, 12 ஆகிய இரட்டைப்படை ராசியில இருந்தா தாய் தந்தை ஒற்றுமை வந்து குறைஞ்சிருக்குமா? ஆமா. சூரியனுக்கு சந்திரன் 2, 4, 6, 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல இருந்தா ஒரு பையனோட ஜாதகத்துல ஒரு பொண்ணோட ஜாதகத்துல அங்க தாய் தந்தை ஒற்றுமை குறைவாதான் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சூரியன் எந்த ராசியில நிக்கிறாரோ அந்த வீட்டதிபதி சந்திரனை பார்த்தாலோ, சந்திரன் எந்த வீட்டுல நிக்கிறாரோ அந்த வீட்டதிபதி சூரியனை பார்த்தாலோ அவங்க வந்து ஒற்றுமை குறைஞ்சிருந்தாலும் பிரிய மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை சமாளிச்சு ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க. அதனால சூரியன் வந்து இரட்டைப்படை ராசியில இருந்தாலே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து சூரியன் என்ற வீட்டதிபதி வந்து சந்திரனை பாக்குறாரா, சந்திரன் என்ற வீட்டதிபதி சூரியனை பாக்குறாரான்னு பார்க்கணும். சூரியன் ஒற்றைப்படை ராசியில் இருந்தாலே சரராசியா இருந்தா 11ஆம் இடத்துல இருக்கிறாரா, ஸ்திர ராசியா இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கிறாரா, உபய ராசியா இருந்தா 7ஆம் இடத்துல இருக்கிறாரா, அடுத்து பார்த்து அவங்க ஒற்றுமை நிர்ணயம். சூரியனுக்கு சந்திரன் ஒற்றைப்படை ராசியிலே இருக்கிறான்னு வச்சுக்கோம். அப்ப அம்மா அப்பா ஒத்துமை இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இருந்தும் ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்க. அப்பா பேச்சு அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்பாவுக்கு ஏதாவது பெரிய உடம்பு பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிற இடத்துல அந்த அமைப்பு எப்படி இருக்கு ஜாதகத்துல? சூரியனுக்கு சந்திரன் ஒற்றைப்படை ராசியில இருந்தாலும் கூட சூரியன் வந்து இந்த சாயா கிரகங்கள் இருக்காங்க இல்லையா, ராகு கேது, இவங்களோட ரொம்ப நெருங்கி நின்று 3 டிகிரி வித்தியாசத்துல நெருங்கி நின்று பாதிப்படைஞ்சிருக்கான்னு வச்சுங்க. அப்படின்னா சூரியன் ஜாதகத்துல கெட்டுறாரு. கெட்டு போனோம்னா அவங்க அப்பாவுடைய பவர் அந்த குடும்பத்துல எடுப்படாது. அதனால வந்து கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அங்க குறைவா தான் இருக்கும். அங்க சந்திரன் பலமா இருக்கிறாரு, சூரியன் கெட்டு போயிடுறாரு. அப்போ அங்க அம்மா தான் டாமினேட் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, இது பிள்ளைங்களோட மனசை பாதிக்கும்.
பெரியவங்க ஒத்துமை இல்லைனாவே பிள்ளைங்க மனசு பாதிச்சு, அதனால பித்திரு தோசை மாத்திரு தோசை வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து பிள்ளைங்களுக்கு வந்துடும். அதனால கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல. இது வந்து ஜோதிட ரீதியா கூட அந்த நிகழ்ச்சி எடுத்துக்க வேணாம். இந்த நிகழ்ச்சி வந்து குணத்தை மாத்திக்கிற நிகழ்ச்சியா கூட எடுத்து எந்த அளவுக்கு கவனமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு பெற்றவங்க கவனமா நடக்கும். நேயர்களே, இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் இதே பித்திரு தோஷத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். வணக்கம், வாழ்த்து.